ஐஜிய மடக்கி போட்டு அவர் மூலமா அவ அப்ப அந்த கொலைக்கார கருணாகரனோட கோவில்ல சந்திச்சு பேச ஏற்பாடு பண்ணான். ஐயோ, பாத்தீங்களா அத்தை, அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. நான் விடுவேனா? ஒன்னும் தெரியாத மாதிரி அவளை கோவிலுக்கு அனுப்பி விட்டுட்டு நைஸா இவர்கிட்ட விஷயத்த சொல்லி இவரையே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டமா. அங்க அந்த கருணாகரனும் ஸ்னேகாவும் சந்திச்சு பேசும்போது அந்த ஸ்னேகாவை நான் கைய களவுமா புடிச்சிட்டேன்ல. அத்தை, நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ நிஜமா, உன் மேல சத்தியமா. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல. இவர் கண்ணா பின்னான்னு ஸ்னேகாவை திட்டாரு. அந்த ஸ்னேகாவோட முகமுடிய நான் தான் கிழிச்சிட்டேன். ஐயோ, அத்தைன்னா அத்தைதான். சூப்பர் அத்தை. சரிவா உள்ள போலாம். ஐயோ அத்தை, இருங்க அத்தை, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்போ எப்படி நடந்துச்சு? சொல்றேன். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நான் காணாம போயிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. டேய் ராஜீவா, என்னடா அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? குஷி, I told you not to repeat that word again. அப்பா அடிப்பேன். சாரிப்பா. ஹே குஷி குட்டி. ஹே குட்டி. குஷி குட்டி. என்ன மாமா, பிசினஸ் ட்ரிப்லாம் எப்படி போச்சு? நல்லா முடிஞ்சதுமா. பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நல்லா போச்சு. கம்பெனிக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெரி குட். ஐஜி அங்கிள் ஃபோன் பண்ணாரு. ஏதோ குஷி பாப்பாவை காணும்னு. ஆமாம்மா, காணாம போயிட்டா. எவ்வளோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. குழந்தை கைவிட்டு போயிடுச்சுன்னு நினச்சிட்டோம். உமா அழுது புரண்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பெரிய கல்லாட்டம் ஆகி அவர் ஐஜிக்கு ஃபோன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐஜி திடீர்னு எங்கள் லைனுக்கு வந்தார். மாமா, அப்புறமா பேசுறீங்களா? ஏன், என்னாச்சு? இன்னும் என்னடா நடக்கணும்? யாரெல்லாம் எனக்கு நான் விரோதின்னு நினைச்சனோ, யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சனோ, என் வீட்டு ஆளுங்க அவங்களோட வர வச்சுக்கூடாதுன்னு நினைச்சனோ, அதெல்லாம் சுபிக்ஷமா நடக்குது இங்க. கூடிய சீக்கிரம் நானும் உங்க அம்மாவும் இந்த வீட்டு விட்டு வெளியில போயிடலாம்னு நினைக்கிறோம். நீங்க இவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? டேய், ஏண்டா வந்தது வராததுமா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் அப்புறமா சொல்றேன். யாரெல்லாம் நம்ம எதிரின்னு நினைக்கிறோமோ அதுங்களோடயே கை கொத்துக்கிட்டு தெரியுதுங்க நம்ம வீட்டுல இருக்கிறதுங்க. இருமா, பிரியா எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணே, எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். சித்தப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு முத்தம் கொடுங்க. அதெல்லாம் இனிமே வேணாமா. இந்த வீட்டில் அதெல்லாம் கூட ஒரு குத்தமா பாப்பாங்க. உனக்கு ஏன் மேலேயும் உமா மேலேயும் தானடா கோபம்? குழந்தை என்னடா பண்ணுச்சு? ஸ்னேகா, உன்னை ரூம்ல தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ற? இல்ல, 2 பேரும் ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு பேச வந்தேன். நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட உனக்கு என்ன பேச்சு? ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாத. இந்த முகரைகள் எல்லாம் பார்க்காம எந்த பிரச்சனையும் இல்லாம 4 நாள் நிம்மதியா ஏலகிரியில இருந்தோம். இங்க வந்த உடனே வில்லங்கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அனாவசியமா பேசாதீங்க. நான் பேசுவேன். உங்க அண்ணன் கூட தானே உனக்கு சண்டை. குழந்தை என்ன பண்ணுச்சு உனக்கு தெரியுமா? ஏலகிரியில குஷி காணாம போயிட்டா. ஏன், என்னாச்சு? யாரு காப்பாத்துனாங்க தெரியுமா? ஏய், நான் வண்டியில வரும்போதே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். உமா ஊமை ஆயிட்டாளான்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு அமைதியா இருக்கணும்னு. இல்லங்க, நான் வாய மூடு. டேய், ஒரு நிமிஷம்டா. ஏலகிரியில ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது என்னன்னு சொல்றேன், அதை கேட்டுட்டு அப்புறம் நீ போ. யாரு போன்ல? ஐஜி அங்கிள். எடுத்து பேசு. நான் சொல்றேன்ல, பேசு. நீ யாருக்குமே கொத்தடிமை கிடையாது. பேசு, பேசுங்கிறேன்ல. ஹலோ அங்கிள். ஸ்னேகா, எங்க இருக்க? வீட்ல அங்கிள். பக்கத்துல எல்லாரும் இருக்காங்களா? ஆமா. சரிம்மா, பரவாயில்ல. ஒரு குட் நியூஸ். பிரதீப் வீட்டுக்கு வந்துட்டாமா. அங்கிள் என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பிரதீப் வீட்டுக்கு வந்துட்டான். என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காமா. இந்த தகவலை மட்டும் வீட்டுல சொல்லிடு. யார்கிட்ட சொல்றியோ இல்லையோ, முக்கியமா பிரியா கிட்ட சொல்லிடு. சொல்றேன் அங்கிள். சரிம்மா. அண்ணி, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். பிரதீப்
திரும்ப வந்துட்டானா? அண்ணி என்ன சொல்றீங்க? ஆமா பிரியா, பிரதீப் திரும்ப வந்துட்டானா? நான் கொலைகாரி இல்ல, நான் கொலை பண்ணல. அம்மா நான் கொலைகாரி இல்லம்மா, நான் கொலை பண்ணல. இத்தனை நாளா எங்க இருந்தானா? அதெல்லாம் சொல்லல. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பிரதீப்பை நாங்கள் ஏலகிரியில் பார்த்தோம். எப்படிப்பா அவன் எப்படி அங்க வந்தான்? எப்படின்லாம் எனக்கு தெரியலப்பா. ஆனால் பிரதீப்பை நாங்கள் ஏலகிரியில் பார்த்தோம். நான் பிரதீப் இல்லை சஞ்சய்னு சொன்னான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஏய் அங்க அமைதியாருன்னு சொன்னல. இது பாருங்க, நாங்கள் ஏலகிரியில் பிரதீப்பை பார்த்தோம். ஆனால் அவன் பேர் சஞ்சய்னு சொன்னான். நிஜமாவே பிரதீப் போல உருவ ஓட்டுமா இருக்கிற சஞ்சயா இல்லை பிரதீப் தான் பொய் சொல்றானான்னு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. என்னையும் உமாவையும் அடையாளம் தெரியல. நம்ம யாரை பற்றியும், ஏன் ஐஜி அவன் குடும்பத்தை பற்றி கூட அவனுக்கு எதுவுமே தெரியல. என்ன சொல்ற? என்ன கூட ஞாபகம் இல்லையா? ஏய், இல்லப்பா, சும்மாதான் கேட்டேன். அவனுக்கு யாரையுமே ஞாபகத்தில் இல்லை. யாரோ ஒருத்தர் அவனுக்கு கேர்டேக்கராக இருக்காங்க. அவங்க பேரு அது கூட எனக்கு சரியா தெரியல. அந்த கேர்டேக்கர் கிட்ட பிரதீப் ஐஜி பையன்னு சொன்னேன். அவர் கொண்டு வந்து பிரதீப்பை பத்திரமா இப்போ ஐஜி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இனிமே அவன் பிரதீப்பா சஞ்சிகான்னு கவலைப்பட வேண்டியது ஐஜி குடும்பம் தானே தவிர நாம இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்துக்கும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். பிரதீப்போட சாப்டர் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வீட்டில் யாரும் பிரதீப்பை பற்றி நினைக்கவோ பேசவோ கூடாது. முக்கியமா பிரியாவுக்கும் பிரதீப்புக்கும் நடந்த சம்பந்தம், நிச்சயம், கல்யாணம்னு எந்த பேச்சுமே இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள்னால இருக்கிற மன உளைச்சல் போதும். இனி தாங்குற சக்தி யாருக்கும் கிடையாது. முக்கியமா ஸ்னேகாவுக்கும் பிரியாவுக்கும். புரியுதா? புரிஞ்சுதா? அப்படி யாராவது அவங்க கிட்ட பேசவோ கான்டாக்ட் பண்ணவோ முயற்சி பண்ணீங்க, கொன்னுடுவேன். பாடி உள்ள குஷிப்பா. ஸ்னேகா வா. திரும்புங்க இந்த பக்கம். இங்க வலி இருக்கா? இங்க ஓகே ஓகே. வலிக்குது டாக்டர். இங்க வலி இருக்கு, வலி இருக்குது, வலி. ஏங்க, பிரதீப்பை நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாரே, அவர் பேர் என்னங்க? திவாகர். அவர் யாருங்க? அவர் உங்களை காண்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போனாரே, அவர் ஏதாவது பேசினாரா? இல்ல, என் பிள்ளைக்கு என்னங்க ஆச்சு? அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. நம்மள கூட அவனுக்கு அடையாளம் தெரியலங்க. என் பிள்ளைக்கு பழையபடி ஞாபகம் வந்துருமாங்க? ருத்ரா, தயவு செய்து என்னை இப்படி நோய் நோய் கேள்வி கேட்காது. நானும் உன்ன மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் பார்த்துட்டு இருக்காருல்ல, கூப்பிடுவாங்க, போலாம். நீங்க இவரோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. வா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். வா. உட்காருங்க. ஹலோ சார். ஹாய். வாங்க மேடம், உட்காருங்க. டாக்டர், என் பையனுக்கு... ஆமாமா, டெஸ்ட் பண்ணிருக்கோமா. தலையில 2-3 ரத்த கட்டு இருக்கு. அது மூளைக்கு போற நரம்புகளை பலமா பாதிச்சிருக்கு. ஏன் அப்படியாச்சு? எப்பவாவது தலையில அடிபட்டுச்சா? அது வந்து டாக்டர், அவன் ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்தான். ருத்ரா, இரு, ஐ வில் எக்ஸ்பிளைன். பொறு. டாக்டர், ஆக்சுவலி இது வயசு கோளாறு தான். ஓ. இவன் ஆக்சுவலி நல்லா பைக் ஓட்டுவான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட ஈசிஆர்ல பைக் ரேசிங் போயிருக்கான். இந்த பசங்கள்லாம் ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுல ஒரு த்ரில்.
அது மழை பெஞ்ச நேரம் சார். நான் எவ்வளவோ தடவை ரேசிங்லாம் போகக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கேன். அன்னைக்கு பைக்ல விழுந்து தலையில அடிபட்டிருக்கு. அவன் அதை பத்தி வீட்டில் வந்து சொல்லாம ஏதோ சின்ன காயின்னு விட்டுருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டையும் செக்அப் பண்ணாம திருப்பி ஏதோ ஏலகிரிக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிட்டான். அந்த இடத்துல தான் ஏதோ மயங்கி விழுந்தான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் சார் நடந்தது. சாரி அங்கிள், உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆமாம், இப்போ எப்படி இருக்காரு உங்கள் சன்? அதை டாக்டர் சொல்லுவார்ப்பா. ரத்த கட்டிகளுக்கு மருந்து கொடுத்து கரைக்க பார்க்கலாம், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் நிறைய அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நான் உடனடியாக சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறதுக்கு டாக்டர் ரெஃபர் பண்ணுறேங்க. மன அழுத்தங்கள் குறைஞ்சாதான் முழு நினைவு திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும், அதான் முக்கியம். நான் வேணா அட்வான்ஸ் பே பண்ணி. சார் இல்லை சார், வேண்டாம் சார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்க. சரி வா பிரதீப், கிளம்பலாம்பா. நான் சஞ்சய். சரிப்பா, நீ சஞ்சய் தான், வா கிளம்பலாம். ஓகே அங்கிள். ஆண்டி வாங்க போகலாம். டேய், அப்படி கூப்பிடாதடா, நெஞ்சே வெடிக்குது. சார், இதில் எழுதியிருக்கிற மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வரேன். வா. வா முத்துலட்சுமி. சார், என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொல்லுங்க? என்ன விஷயம்? இல்ல முத்துலட்சுமி, நீ பயந்தது நடந்துருச்சு. சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இட்ஸ் ஓகே, என்னோட செக்ரட்டரி தான், பயப்படாம சொல்லுங்க. செக்ரட்டரியா? ஆமா, சஷி என் கூடவே இருந்து என் முதுகுல குத்திட்டா. அதனால உன் முதுகுல குத்துறதுக்கு ஆத்தால ரெடி பண்ணிட்டு இருக்கியா? சார், நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளெல்லாம் நான் கிடையாது. மேடத்துக்காக கடைசி வரைக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். மேடம் உயிரை எடுக்காம இருந்தா சந்தோஷம் தான். சார், கருணாகரன் வீட்லயே அவ விசுவாசத்தை நிரூபிச்சிட்டா. இப்ப என் தம்பி வேற என் கூட இல்ல. ஓடி போயிட்டானா? சார், வேலைக்கு போயிருக்கான் சார். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நான் வந்ததுல இருந்து ஏன் சார் நீங்க அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் யாரும் இல்லாம தேக்கு கதவு பாத்துக்கிட்டு தேவிடு காத்துட்டு இருக்கீங்க. சரி சரி, கோச்சுக்காத. ரிலாக்ஸ்டா இரு. உனக்கு அடுத்த தலைவலி பிரமாதமா ஆரம்பிச்சிருச்சு. அதை சொல்லதான் உனக்கு கூப்பிட்டேன். என்ன சொல்ல வரீங்க? இது வரைக்கும் உனக்கு வந்தது ஒத்த தலைவலி, இப்போ மொத்த தலைவலி வந்திருக்கு. சார் ப்ளீஸ், விஷயத்தை நேரடியா சொல்லுங்க. திவாகரும் ஐஜியும் சந்திச்சிட்டாங்க. சார், ஐம் சாரி முத்துலட்சுமி, இது நடக்கக்கூடாதுன்னா ஏலகிரிலே வச்சு திவாகரையும் பிரதீபும் தூக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனா இப்படி தப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த திவாகர் நேரா ஐஜி கிட்ட வந்து பார்த்து பேசி பிரதீப்பை ஒப்படைச்சிட்டதா தகவல் வந்திருக்கு. அது பத்தி பெரும் தலைவலி மட்டும்தான், அதை தாண்டி பெரும் தலைவலி அந்த திவாகர். பத்ரிக்கு ஹாஸ்பிட்டல் விஷயம் மட்டும்தான் தெரியும், ஆனா இவனுக்கு வீட்டு விஷயம் முதல்ல எல்லாமே தெரியும். யோசிக்காம செய்யற சில தப்புகள் பல சமயம் நம்மள தூங்குடாம பண்ணிடும் சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத தத்துவம்? என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரு ஐடி கம்பெனி ஓனர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர் கரன்சியும் தான். ஏதோ உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கத்தி ரத்தம் கடத்தல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். Don't treat me like a villain. I'm a businessman, okay? நான் மட்டும் இல்ல, பரபர ரவுடியா? I'm a doctor. முத்துலட்சுமி, அது ஒன்ன தவிர வேற யாருமே சொல்றது கிடையாது. சார், இப்படி நீங்க என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன். சரி, டென்ஷன் ஆகாத, கூல், ரிலாக்ஸ். சார், அப்படி இருக்க முடியல சார். அந்த ஐஜி ஏற்கனவே கோர்ட்ல அவமானப்பட்டுட்டாரு. ஜட்ஜ் இந்த கேஸை முடிக்கும் போது ஐஜி எல்லாம் வார்ன் பண்ணிட்டு தான் விட்டாரு. அந்த கடுப்புல நிச்சயமா அந்த ஆள் இருப்பாரு. இப்ப போய் இந்த திவாகர் வேற அந்த ஆளை பார்த்திருக்கான். நிச்சயமா என்ன பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஐஜி மறுபடியும் இந்த கேஸ் தோண்டி துருவி எனக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்க போறாரு. ஓகே, வாட் ஷால் வி டு நவ? சார், நான் தான் என் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு 25% ஷேர்ஸ் தரேன்னு சொன்னேன்ல. இன்னும் நீங்க எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா எப்படி சார்? நீ சொன்ன, ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கலையே. சார், நான் வெறும் பேச்சுக்காக சொல்லல, சத்தியமா தரேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு சார். திவாகர் உயிரை கொண்டு வாங்க, ஏன் உயிரை தரேன். உயிரை தரேன்னா? ஆமா சார், ஏன் ஹாஸ்பிட்டல் தான் என்னோட உயிர். அதுல உங்களுக்கு 25% பங்கு தரேன்னு சொல்றேன். நிச்சயமா நம்பலாமா? ஏன் சார் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? நீங்க ஏன் கூட இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நான் இருக்கேன். ஏன் பிரச்சனையை தீர்த்து வைங்க. ஹாஸ்பிட்டல்ல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் இருக்கு. அதுக்கு முதல்ல அந்த திவாகரை காலி பண்ணுங்க.
சார் ப்ளீஸ் சார், என்ன மறுபடியும் அந்த கோர்ட்ல போய் நிறுத்திடாதீங்க. ஓகே, ஐ வில் டூ இட். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஐ ட்ரஸ்ட் யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் திவாகர் சார். என் குடும்பத்தை பெரிய பிரச்சனையில இருந்து மன உளைச்சல இருந்து காப்பாத்திருக்கீங்க. பரவாயில்ல சார், நான் என் கடமையை தானே செஞ்சேன். உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும், அதான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட். பிரதீப் நீங்க அந்த ஈசிஆர் பங்களால தான் பாத்தீங்களா அல்லது வெளியே எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், இல்ல. ஏன்னா நேத்து நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்படின்னா நீங்க எப்படி அந்த ஈசிஆர் பங்களாவுக்கு போனீங்க? சார், என் பேர் திவாகர். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. டாக்டர் கருணாகரன், முத்துலட்சுமி, எம்எல்என் ஹாஸ்பிட்டல், ராகவன், கஸ்தூரி. என்ன சொன்னீங்க? கஸ்தூரியா? நீங்க தான் அந்த திவாகரா? எந்த அர்த்தத்துல நீங்க இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்ல, உங்களாலதான் கருணாகரன் கஸ்தூரியை கொலை பண்ணிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரு. அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஆள் மட்டும் இல்ல சார், அவன் தூக்குல தொங்க வேண்டிய ஆள் சார் அவன். சார், கஸ்தூரிக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள பாசம் சார். அந்த பாசம் தான் சார் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படியா? சரி சொல்லுங்க. சோ உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள் தெரியும். ராகவனோட மக பிரியா, அவ உங்க மகன் எனக்கு தெரியும். அத ராகவனே அவர் வாயால சொன்னார். தேங்க்ஸ் சார். இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணை பத்தி நான் கேள்விப்படுற முதல் நல்ல விஷயம் இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க ராகவன் இதை மறுத்துருவாரோன்னு அந்த பயம் எனக்கு இருந்துச்சு சார். ஏன்னா நான் கடைசியா என் குழந்தைய 6 மாச குழந்தையா இருக்கும்போது கஸ்தூரி கிட்ட ஒப்படைச்சேன். அவ என்ன கேட்காமலேயே அந்த ராகவன்ட்ட கொடுத்துட்டான். அப்புறம் அவளை கொலை பண்ணிட்டாங்க. நான் ராகவன்ட்ட போய் நேரடியா என் குழந்தைய ஒப்படைக்கல. இன்னைக்கு அவர் என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பிரியா என் குழந்தைதான்னு நான் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இல்ல சார், ராகவன் நல்ல மனுஷன். he is a very honest man. எப்படி சொல்றேன்னா, அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தும் பிரியாவுக்கு எந்த பாரபட்சமும் பார்க்காம நல்லா வளர்த்திருக்காரு. மனசாட்சி உள்ளவர். நிச்சயமா அவ உங்க மகன் இல்லைன்னு மறுக்க மாட்டாரு. இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரியாது. ப்ளீஸ், அது தெரியாம நீங்களும் அதை பார்த்துக்கணும். அது உங்களோட பொறுப்பு தான் சார். இவ்வளவு நல்லவரா ராகவன்? அவரா இதை சொல்லாம எந்த காலத்திலையும் பிரியா என் மகன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். சத்தியமா என்னால கூட அவளை அப்படி வளர்த்திருக்கவே முடியாது சார். அவளை நான் முத தடவை பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். நீங்க பிரியா பாத்தீங்களா? ஆமா, இத்தனை வருஷம் எங்க போயிருந்தீங்க? சொல்றேன் சார், சொல்றேன். கஸ்தூரியும் என்னையும் கருணாகரன் சந்தேகப்பட்ட போது நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊரை விட்டே கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இவ்வளவு நடந்திருக்கா? ஒரு நாள் பிரியா கூட பேசணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் ஒரு பையன் கூட கோயிலுக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா விவாதம் போய்கிட்டு இருந்தது. எனக்கு அங்க நடந்தது எதுவும் சரியா படல. அதனால நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். அறிவு இருக்கடா? அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பக்கமும் விடாம தேடினேன். என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு துடிச்சேன்.
எங்க தேடியும் காணல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சேன். அப்பதான் பிரியா அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்தா.